ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோபுனா vlogs. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் வடைக்கறி வித் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கும் போது பார்க்கலாம். அரைச்சிட்ருக்கேன். நான் செகண்ட் பேட்ச் போடும்போது வரமிளகா, சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சிக்கிட்டேன். நான் 2 பேட்ச் அரைச்சதுனால செகண்ட் பேட்சில் போட்டு அரைச்சிட்டேன். சிட்டிக்கு போகிற நேரத்தில் தக்காளி வெங்காயம் அரைஞ்சி முடிச்சிட்டேன். எனக்கு ஒண்டி தான் இப்படி ஆகுதான்னு தெரியல. வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன், என்னடா ஆஃபில் இருக்குன்னு பார்க்குறேன். நல்ல வேலை அப்பயாவது பார்த்தேன், இல்லைன்னா மொத்தமே வேஸ்ட் ஆகிருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்பூனில் போடுறேன் வடையான்ட்டு. கையில் போட முடியல, ஊட்டி கிளைமேட்டுக்கு சில்லுன்னு இருக்கிறதுனால ஸ்பூனில் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். சின்ன சின்னதாக டீ குடிச்சிட்டு அப்படியே சின்ன சின்ன வடையாக சாப்பிட்டுக்கலான்ட்டுட்டேன். ரெஃப்ரெஷ்ஷாக சரி டீ குடிக்கலான்ட்டு டீ போட்டிருந்தேன். டீ காஞ்சிருச்சு. சுட சுட டீ குடித்தாச்சு, வடையும் சாப்பிட்டாச்சு. இப்போ தான் திருப்தியாக இருக்குது. ஆயில் ஹீட்டாக இருக்குது. 1 ஸ்பூனு சோம்பு, ஏலக்காய் 1, லவங்கம் 1, பிரியாணி இலை 2, பட்டை இதெல்லாமே போட்டு வெங்காயத்தை போட்டு நெக்ஸ்ட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கினோன்னே, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சது போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு சூடானோடனே வடையை போட்டுக்கலாம். வடையை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. ஐயில் வச்சு போட்டிங்கன்னா சுண்டிடும், சீக்கிரம் சுண்டிடும் தண்ணி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டுருங்க. எனக்கு கட்டியாக வேணுன்றதுனால கொஞ்சம் நேரம் நான் சிம்லேயே போட்டு வச்சுருக்கேன், கலரி விட்டு. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. வடையை முக்கால் பதம் இருக்கும் போது எடுத்துடுங்க. ஃபுல்லாக வேக வைக்கணுன்ட்டு இல்லை. வடை ஃபைனலாக தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தோசை வடைக்கறி யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த காம்பினேஷன் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கீ தோசைனா ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் கீ இல்லாதனால கீ போடல, கீ காலி ஆயிடுச்சு. அதனால் நார்மலாக தோசை சுட்டேன். அல்டிமேட்டாக இருக்குது. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இந்த அளவுக்கு செய்வேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. நெக்ஸ்ட் என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.